அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ரா ஆயத்து 6 மற்றும் 7. இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம்லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ஹலக்கல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் ரிசாவத்தும் வலகும் அதாபுன் அலீம். நிச்சயமாக எவர்கள் மறுக்கின்றனரோ அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதும் அவர்களுக்கு நீர் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களது செவிகளிலும் முத்திரையிட்டு விட்டான். அன்றியும் அவர்களது பார்வைகள் மீது திரை போடப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அது 2 ஆயத்து காஃபிர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்கள்லேயே அல்லாஹ் இல்லாத வணங்கக்கூடியவங்கள்லேயே சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. வேணும்னே வன்மமாக என்ன தான் சொன்னாலும், என்ன தான் நம்ம அல்லாஹ் ரசூலை பற்றி சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற கூடாது அப்படின்ற ஒரு வன்மத்திலே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்கள்ட்ட எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. அவங்களுடைய உள்ளங்கள்லேயும் செவிகள்லேயும் பார்வைகள்லேயும் திரை போடப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்கிறான். இது ரொம்ப அரக்க குணமுடையவங்க, ரொம்ப கடுமையான போக்கு உடையவங்க. உண்மை ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் தன்னுடைய ஸ்டாண்ட்லேயே தொடர்றவங்க, ஏற்றுக்கிற கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறவங்க, அவங்கள்ட்ட எந்த விதமான ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதான் அல்லாஹ் இந்த இதில் சொல்கிறான். ரசூல்லா பகிரங்கமாக சொல்லுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி முத்தஸிரனுடைய வசனங்களை இறக்குனதுக்கு பின்னாடி சஃபா மலை மேலே ஏறி ரசூல்லா ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அழைச்சி இது பண்ணி, இந்த பக்கம் அந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய படை வருது அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நம்புவோம் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பார்த்து அஞ்சிக்கங்க. உங்களுக்கு மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு. இந்த வாழ்க்கையில் ஒரே இறைவனை அல்லாஹ்வை வணங்குனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த பல கடவுள்களை வணங்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை ரசூல்லா அந்த எல்லா கோத்திரத்தையும் கூப்பிட்டு அந்த சபையில் சொல்லுவாங்க. சொல்லும்போது பெரும்பாலான மக்கள் அமைதியாகவே இருப்பாங்க. சரி, ஏற்றுக்கலாம், சரியான விஷயத்தை தான் இவர் ஏற்கனவே நம்பிக்கையாளர் தான், இதாகவே சரியான விஷயத்தை தான் சொல்கிறாருன்னு அந்த மனநிலையில் அமைதியாக இருப்பாங்க. அந்த சபையில் அபுலஹப் தான் சப்தத்தை உயர்த்தி வேணும்னே வன்மமாக ரசூல்லா மேலே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து, இதுக்கு தான் எங்களையெல்லாம் நீ கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்றைக்கே அபுலஹப் இந்த செயலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய பேர் அந்த இடத்துலையோ அதுக்கு பின்னாடி சில நாட்கள்லேயோ ரசூல்லாவை நோக்கி நகர்ந்து இஸ்லாத்தை தழுவுறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இதை கெடுத்தது அபுலஹப் தான்.
இப்போ அந்த மாதிரியான மக்களை பற்றி தான் இங்கே இந்த வசனங்களில் வந்து அந்த கடுமையான மக்களை பற்றி தான் அல்லாஹ் வந்து இங்கே இந்த வசனங்களில் வந்து சொல்கிறான். இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ தான் சிரத்தை எடுத்து எவ்வளோ தான் வந்து அவங்கள்ட்ட என்ன தான் இது பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் காரணமாக, அவங்களுடைய கடுமையான குணாதிசயத்தின் காரணமாக நான் வந்து அவங்களுடைய செவிகள்லையும் பார்வைகள்லையும் இதயங்கள்லையும் முத்திரையிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறதும் சொல்லாததும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த கடுமையான கேரக்டர் உள்ளவங்கள பற்றி தான் அல்லாஹ் வந்து அபுஜஹல், அபுலஹபு இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்களுடைய இதை பற்றி தான் அப்படின்றத தப்சீர்கள்லையுமே அந்த பேரை இது பண்ணியே இப்னு கசீர் இந்த மாதிரி தப்சீர்களெல்லாம் வந்து அதை குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து பாடுபட்டாலும் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்றதான் இந்த வசனங்கள் வந்து இதாகுது. அப்போ அவங்களுக்கு சில அத்தாட்சிகளுமே வந்து சில பயமுறுத்தல்கள், சில வந்து ரசூல்லாவை பற்றி சில நடக்கக்கூடாத சில அற்புதமான விஷயங்களெல்லாம் வந்து அல்லாஹ் சில சூழ்நிலைகள் எல்லாம் காட்டியிருக்கான். காட்டியுமே கூட அவங்க வந்து நம்பிக்கை கொள்ளவே இல்லை. அபுஜஹல் வந்து ரசூல்லா வந்து ஒரு நாள் சுஜூது செய்வாங்க. சுஜூது செஞ்சு காபாவில் வந்து தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சபையில் எப்பயும் போல் அபுஜஹல் அந்த ரசூல்லாவுடைய பணியை கேலியும் கிண்டலும் பண்ணி ஏளனமாக இது பண்ணக்கூடிய அந்த குரூப்பில் அவங்க இருப்பாங்க. இந்த மக்கள்லாம் இருக்கும்போது அபுஜஹல் சொல்லுவான், அவர் இந்த தடவை சுஜூது பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அவரை வந்து கொலை பண்ணிடுறேன். இந்த தடவை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இந்த செயலுக்கு பின்னாடி நீங்கள் அப்துல் மனாஃப் குடும்பத்திட்ட இருந்து என்னை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட, அந்த சக கூட்டாளிகள்கிட்ட சொல்லிவிட்டு அபுஜஹல் வந்து போய் பெரிய கல்லை தூக்கி பாறையை தூக்கி ரசூல்லா மேலே போடுறதுக்காக கிட்ட நெருங்கி, ரசூல்லா சுஜூது போகும்போது கிட்ட நெருங்கி போகும்போது அவனுடைய உள்ளத்தில் பெரிய அச்சம் ஏற்படும். அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா கலர் மாறிடும். அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒட்டகம் வந்து பயங்கரமான கொடூரமான பயங்கரமான பற்களை உடைய பல்லுடைய அந்த ஒட்டகம் வந்து அவனுக்கு காட்டப்படும். அதை கண்டு பயந்து ரசூல்லா கிட்ட போன உடனே, இதெல்லாம் காட்டப்பட்ட உடனே அவன் அப்படியே பின்னாடி வந்து இது பண்ணி பின்னாடி வந்துடுவான். பின்னாடி வந்து இது பண்ணி அப்படியே ரொம்ப ஸ்டன்னான மாதிரி இதாகி அப்படியே அந்த கல்லையுமே தூக்கி அங்கிட்டு போய் எறிகிறதுக்கு இது பண்ணுவேன். அந்த கல்லில் வந்து இவனுடைய கை ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கல்லை அங்கிட்டு தூக்கி வீசி எறிவேன். தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சபையோரெலாம் கேட்பாங்க, என்ன அபுல் ஹிக்கமே என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு மாதிரியாக சமாளிச்சுட்டு, இப்போ இவ்வளோ பெரிய வந்து ஒரு அற்புதமான ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியுமே கூட, இப்போ இவர் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குது, இப்போ வந்து இவர் வந்து கண்டிப்பாக நபியாக தான் இருப்பார் அப்படின்னு அவனுடைய உள்ளத்தில் அந்த இது வந்துமே அதை அது வரவே இல்லை அவனுக்கு. இந்த காரணம் வந்து அவனுடைய அந்த வன்மம் தான். இப்போ உமர் அலில்லாவுக்கெலாம் வந்து காட்டப்பட்டுச்சு. உமர் அலில்லா வந்து ஒரு நாள் வந்து காபாவில் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏதோ ஒரு கவலையோடு உட்காந்துருப்பாங்க. இப்போ ரசூல்லா வந்து காபத்துல்லாக்குள்ளே உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஹாக்கா சூரா ஓதுவாங்க. உமர் அலில்லா வெளியில் உட்காந்து அது ஓதுறதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உமர் அலில்லா வந்து யோசிப்பாங்க, இவர் வந்து
பெரிய கவிஞர், இவர் அழகாக வந்து ஓதுறாரே, அழகாக வந்து இதை வந்து படிக்கிறாரே, இவர் வந்து பெரிய கவிஞராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு யோசிக்கும்போது, அடுத்த செகண்டு வந்து ரசூல்லா வந்து, இவர் வந்து கவிஞர் கிடையாது, ஆனால் நீங்கள் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீங்க அப்படின்ற அந்த ஆயத்தை வந்து ரசூல்லா வந்து ஓதுவாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து உமர் ரலியல்லாஹு யோசிப்பார், இவர் பெரிய ஜோசியக்காரராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இவர் ஜோசியக்கார் இல்லை, ஆனால் நீங்கள் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீங்க அப்படின்னு அடுத்த ஆயத்தை ஓதுவார். இவர் ஒருவேளை சூனியக்காரராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வந்து யோசிக்கும்போது கரெக்டாக ரசூல்லா அந்த அடுத்த இதை வந்து கரெக்டாக ஓதுவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு வந்து கேட்டுட்டு என்ன செய்வாங்க, அப்படியே பொறுமையாக கடந்து போயிடுவாங்க. கடந்து போய் அதை வந்து பொறுமையாக வந்து உள்வாங்கினாங்க. உள்வாங்கி லேசாவது அதை யோசிக்கக்கூடிய அந்த அந்த இதுக்குள்ளே போனாங்க உமர் ரலியல்லாஹு. அதனால தான் அவங்களுக்கு வந்து நேர்வழி கிடச்சிச்சு. இப்போ வந்து சஃப்வானும் உமைரும் வந்து மக்காவில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. எனக்கு மட்டும் கடனும் குடும்பமும் இல்லை அப்படின்னு சொன்னால் முகமதை நான் வந்து வெட்டி வீழ்த்திட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உமைர் சொல்லும்போது, சஃப்வான் வந்து நான் வந்து உன்னுடைய கடனை வந்து குடும்பத்தையும் கடனையும் நான் ஏற்றுக்கிறேன், நீ போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெட்டி வீழ்த்திட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது, உமைர் வந்து போவார். போய் ரசூல்லாவை சந்திக்கும்போது ரசூல்லா கரெக்டாக சொல்லுவாங்க, நீ என்னை வந்து கொலை பண்ண தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து 2 பேராக தான் நான் பேசிக்கிட்டோம் காபாவில். இப்போ இவருக்கு யாருக்குமே தெரியாதே, யாருமே பக்கத்துலேயே இல்லையே, இப்போ இறைவன் தான் வந்து நம்ம பேசிக்கிட்டதை இவருக்கு அறிவிச்சிருப்பார், கண்டிப்பாக இவர் இறை தூதராகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்குருவார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில வந்து அற்புதமான விஷயங்கள் காட்டப்படும்போது, இப்போ அபூஜஹலுக்கு அந்த பயமுறுத்தப்படும்போது, இது பண்ணப்படும்போது அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, அவன் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இவ்வளோ இதை வந்து நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒட்டகம் காட்டப்படுதே அப்படின்னு சொல்லி அவன் சிந்திக்கவே இல்லை. எதனால் இப்படி இதாகுது, ஒருவேளை இவர் வந்து உண்மையிலேயே நபியாக இருப்பாரோ அப்படின்னு அவன் அபூஜஹல் சிந்திக்கவே இல்லை. 2 பேருக்குமே தான் உமர் ரலியல்லாஹு வந்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் அபூஜஹலையோ அல்லது உமரையோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை எனக்கு கொடுத்து இந்த இஸ்லாத்தை பலப்படுத்துகிற அல்லாஹ் அப்படின்னு ரசூல்லா வந்து 2 பேருக்குமே பொதுவான துவாவாக தான் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், அவங்க வந்து எதையுமே வந்து அவங்களும் முரட்டு குணம் உடையவங்களாக இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த உள்வாங்கி கேட்கக்கூடிய தன்மை வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் அபூஜஹல்கிட்ட அபூலஹப்கிட்ட அவங்கள்ட்ட அந்த தன்மை வந்து கிடையவே கிடையாது. யூதர்கள்ட்டையும் அந்த இது வந்து இதுதான் உண்மை, இதுதான் வந்து சத்தியம், இது கரெக்டான இதுதான்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி வேணும்னே தர்க்கம் பண்ணுறது, இந்த இதுவுமே வந்து யூதர்கள்ட்ட இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளையை அறிகிற மாதிரி இவங்க வந்து இந்த நபியை வந்து அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனாலும் வந்து வேணும்னே வந்து பொறாமையின் காரணமாக வந்து மறுக்கிறாங்க, நல்ல ஆயத்துக்களை இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த இவர் நபி தான் அப்படின்றது அவங்களுக்கு முன்னுள்ள வேதங்களில் இருந்தோம் அவங்க வந்து வழி வழியாக இது பண்ணதன் மூலம் தன்னுடைய பிள்ளையை அறிகிற மாதிரி இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறான், இவங்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதுன்னு சொல்லி. ஆனாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம என்ன தான் பெருசாக இஸ்லாத்தை வந்து சொன்னாலும், ஆனால் வந்து நம்ம இந்த கேரக்டர் உள்ளவங்கள விட்டுட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய, சாதாரணமாக நம்மள்ட்ட வேலைக்கு இடத்துல பக்கத்து வீட்டில் நம்மள்ட்ட பல தளங்களில் வந்து பழகக்கூடிய மக்கள்கிட்டமே வந்து நம்ம வந்து இஸ்லாத்தை சொல்லக்கூடிய பழக்கம் முஸ்லீம்கள்ட்ட முதல்ல நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. நம்ம வந்து அவன் காஃபிராகவே இருந்து அவன் காஃபிராக மௌத்தா போட்டோம், நம்ம வந்து முஸ்லீமாகவே இருந்து முஸ்லீமாக மௌத்தா போயிடுவோம் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் நம்மளும் வந்து
நம்ம வந்து இந்த துனியாவுக்கு வந்து பெரிய அளவில் பொருள் சேர்க்கறதுக்கு தானே வந்தோம். அந்த பொருளை சேர்த்துட்டு மரணிச்சிருவோம் அப்படின்ற சிந்தனையிலேயே நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பழக்கம் நம்மள்ட்ட இந்த வன்மமான இது உள்ளவங்க ஒரு தடவை அவன்கிட்ட சொல்லும்போதோ அவன்கிட்ட பழகும்போதே தெரியும். அவனை விட்டுட்டு சாதாரண மற்ற மக்கள்கிட்ட தாராளமாக சொல்லலாம். அவங்கள்ட்ட நல்லபடியாக கவலையோடு அவங்கள்ட்ட அணுகும்போது அவங்க நம்ம மேலே பிரியந்தான் படுவாங்க. அவங்களுக்கு குரான் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தாவா புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். இந்த பழக்கம்லாம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. அந்த சிந்தனை நம்மள்ட்ட கண்டிப்பாக ரசூல்லா விட்டுட்டு போன இந்த பணியை செய்யக்கூடிய இந்த பழக்கம், அந்த சிந்தனை நம்மள்ட்ட கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் நம்ம ரசூல்லாவை ஈமான் பண்ணுறதுக்கான அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துறதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவங்களாக நம்ம இருக்க முடியும். அப்பேற்பட்ட மக்களாக இந்த முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.